இது முதல்ல நீங்க ஒரு தனுஷை தான் சொல்றான்ட்டு நீங்கள முழுமையா ஒரு முடிவு எடுத்துட்டதே தப்பு. ரெண்டாவது அவர் தனுஷே சொல்றதா இருந்தால் கூட நமக்கு என்ன பிரச்சனை? அது தனுஷுக்கும் அவருக்குமான பிரச்சனை இல்லை. இப்போ எதுவுமே பேசாம எதுவுமே நடக்காம ஒருத்தர் வந்து என்ன இப்படி சொல்லிட்டே இருந்தாங்கன்னு யாரும் சொல்ல போறது? அப்படி அவசியம் என்ன இருக்கு? அதாவது ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடக்கும்போது இதுக்கு நடுவில் இல்லையா தப்பு இப்படி பண்ணாதீங்க இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசினா அதை போயிட்டு அப்படி அந்த நாய் பெறான்ற மாதிரி போய் பெறான்றது. மோரோவர் தொடர்ச்சியாகவே சமீப நாட்களாக சிவகார்த்திகேயன் மேல வந்து பெரிய ஒரு சைபர் அட்டாக் நடந்துட்டு இது நல்லது. இப்ப நம்ம நேரா தனுஷை வந்து கிளைம் பண்ணிட்டோம். இப்ப தனுஷுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிவா என்னெல்லாம் சொல்லவே மாட்டாரு அப்படிங்கிறது தனுஷுக்கு புரிஞ்சு அவர் அமைதியா இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்க யாரெல்லாம் உண்மையா பேசினா. வணக்கம் மிஷன். வணக்கம். நேற்று நடந்த கொட்டுக்காளி ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டில் சிவகார்த்திகேயன் பேசின ஒரு விஷயம் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்குது. வினோத்ராஜுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது நான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தேன் இவருக்கு வாழ்க்கை கொடுத்தேன்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாரு. உடனே இது வந்து எல்லாருமே தனுஷ் கூட கம்பேர் பண்ணி விமர்சனங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது சின்ன ஒரு சர்ச்சையாக கூட மாறல. நேற்றுலேருந்து அவர் அந்த ஸ்பீச் வெளியே வந்ததுலேருந்து முன்னாடி சிவகார்த்திகேயன் பேசினது, சிவகார்த்திகேயன் தனுஷ் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாருன்னு பேசின விஷயத்த, தனுஷ் பேசின விஷயத்த அப்படி இப்படின்னு போட்டு மீம்ஸ்லாம் வேற போட்டு ஒரு மாதிரி ரொம்ப அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் அது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில் ஒருத்தர் மாட்டினா அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பொய் என்ன பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது இது முதல்ல நமக்கு இதை நம்ம இதை எடுத்து போட்டு ஒருத்தர் கலைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லைன்னு எதுவுமே யோசிக்காம பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியை ஒரு ஹேட்டர்ஸை பரப்புறது வந்து ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அவர் தனுஷை தான் மீன் பண்ணாருன்னு என்ன நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. தனுஷ் தான் மீன் பண்ணார் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இல்லை. பொதுவாகவே எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இங்கே பேக்ரவுண்ட் இருக்கவங்களா இருந்தால் கூட பல பேரோட உதவியால் தான் யாரோ ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்து யாரோ ஒருத்தரால் தான் ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்டார் ஆக முடியும். இப்படி தான் எல்லாருமே, ரஜினி, கமல் சார்லேருந்து உட்பட விஜய், அஜித் எல்லாருமே. இப்போ விஜய் வந்து என்னதான் அவங்க அப்பா அறிமுகப்படுத்தியிருந்தாலும் புயவனுக்காக தான் அவர் ஒரு பெரிய ஹீரோவாக கொண்டு நிப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து என்ன இருந்தாலும் புயவனுக்காக வரலன்னா விஜய் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது நீங்கள் சிவகார்த்திகேயன் விஷயத்தில் எடுக்கும்பொழுது முதல்ல அவரை கிளைம் பண்ணுறது சிவகார்த்திகேயன் விஜய் டிவி இல்லைன்னா இல்லை, அந்த தரப்பு எப்போவுமே அதை நாங்கள் தான் சிவகார்த்திகேயனை உருவாக்கி விட்டோம்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கோம், விஜய் டிவி தரப்பு பேசும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் தான் அவர் அறிமுகப்படுத்தினார் ஹீரோவா. சின்ன திரையில் இருந்தவர் நாங்கள் ஹீரோவா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் ஒரு காமெடி தான் பண்ணிட்டு இருந்தார், ஆனாலும் நாங்கள் அவரை ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிற மாதிரி பாண்டியராஜ் இவங்கெல்லாம் டைரக்டா வந்து நம்ம இதெல்லாம் கேட்ட நியூஸ் தான். பின்னணியில யார் என்ன பேசினாங்களா நம்ம உட்காந்து பார்க்க போறது இல்லை. இதெல்லாம் நியூஸா ஸ்ப்ரெட் ஆன விஷயத்த சொல்றேன். இப்போ பாண்டியராஜ் தரப்பு ஒன்று சொன்னதா சொல்லுவாங்க. பாண்டியராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா கொண்டு நிப்பாட்டினது யாரு? பொன்ராம் தானே, வருத்தப்படாத வாலிப சங்கம் படம் மூலியமா தான். அதுக்கப்புறம் நான் அவருக்கு பார்ட் 2 கேட்கும்போது அவர் எனக்கு கால் ஷீட் தரல அப்படின்னு ஒன்று ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு. அப்புறம் தனுஷ் சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு கடத்தில் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்க, முன்னாடி மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு டாக் வந்து ரொம்ப நாளாக தனுஷ் சிவகார்த்திகேயன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ இப்படி ஒரு ஏகப்பட்ட தரப்பு இருக்குது. சிவகார்த்தியோட வெற்றிக்கு கிளைம் பண்ணுறவங்க இருக்காங்களா, நாங்கள் தான் காரணம், சிவகார்த்திகேயன் உருவானதுக்கு நாங்கள் தான் காரணம்ட்டு ஒரு 4-5 தரப்பு பேசும்போது இதை நம்ம நியூஸாக வெளியே பார்க்குறோம், கேட்குறோம். ஃபேன்ஸ் பேசுகிறதெல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ளாடி அவர் அவருக்கு மூஞ்சுக்கு நேராகவோ இல்லை முகத்துக்கு பின்னாடியோ என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும், அவருக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டா? நமக்கு தெரியாது. இப்போ எதுவுமே பேசாம எதுவுமே நடக்காம ஒருத்தர் வந்து என்ன இப்படி சொல்லிட்டே இருந்தாங்கன்னு யாரும் சொல்ல போறது? அப்படி அவசியம் என்ன இருக்கு? அந்த மாதிரி யாருமே கிளைம் பண்ணிக்கல, யாரும் அப்படி சொல்லல அப்படின்னா ஏன் சிவகார்த்திகேயன் வந்து அதை பேசணும் ஒன்று இருக்குல்ல. அப்போ அவர் பேசுறதுல இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அது முழுக்க இப்படி நன்றி மறந்தவர் ஆகிட்டாரு. அவர் அதை பேசியிருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா பேசியிருக்க வேணாம் தான், அதை தவிர்த்து இருக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளோலையோ இல்லை இதை நம்ம சொல்லணும், நம்ம ஒன்று பண்ணுறோம், நம்மளை இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம ஏன் அதை சொல்லலாம்னு கூட யோசிச்சு கூட பேசியிருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன வந்துச்சு? அவரை பற்றி அவரை யார் பேசினாங்களோ அவங்கள சொல்கிறாரு. இதை முதல்ல நீங்கள் ஒரு தனுஷை தான் சொல்கிறான்ட்டு நீங்கள முழுமையாக ஒரு முடிவு எடுத்துட்டதே தப்பு. ரெண்டாவது அவர் தனுஷே சொல்கிறதா இருந்தால் கூட நமக்கு என்ன பிரச்சனை? அது தனுஷுக்கும் அவருக்குமான பிரச்சனை இல்லை. இப்போ தனுஷ் கேமராவுக்கு முன்னாடி எவ்வளோ பேசியிருக்காரு சிவகார்த்திகேயனை பற்றி, அந்த எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராவுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் மூஞ்சுக்கு நேரம் என்ன பேசினா யாருக்கு தெரியும்? அது சிவகார்த்திகேயன் தானே தெரியும், நமக்கும் தெரியாது. சொல்கிறேன், பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, இல்லையா? விஜய் டிவி வந்து விஜய் டிவிலேருந்து போகிறாரு, பெரிய ஹீரோ ஆகிட்டாரு, ஒரு ஷோ ஒன்று இருக்குது சார் வாங்க அப்படின்னா தொடக்க காலத்தில் வருவாங்க. நீங்கள் அதே வந்து கூப்பிட்டு இருந்தீங்கன்னா இதே தொழிலாக வச்சுட்டு இருக்க முடியும். ஒருத்தர் வளர்ந்துட்டான்னு அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகக்கூடாது நம்ம அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.
அதுக்கப்புறம் நம்ம தான் வளர்த்து விட்டோம், அதனால நமக்கு எப்போ கூட்டி வரும், நமக்கு வந்து சேவை செய்ய நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அப்படி ஒன்று நடக்கும். அப்போ உடனே அவங்க வந்து பார்த்தீங்களா நம்ம வளர்த்து விட்டோம், இவங்க இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டார், நம்ம ஷோக்கே வர மாட்டாரு, நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டாரு, நம்மளே அவர்கிட்ட கெஞ்ச வேண்டியது இருக்குன்னா இப்படி எல்லாம் ஒன்று யோசிப்பாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறோம், நமக்கு அப்புறம் நம்ம ஜூனியர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்க, நடிக்க போயிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் நடக்குது. இப்போ உடனே ஃபோன் பண்ணி நான் தான் ஒன்று ஆங்கர் ஆக்குனேன், வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுலாம் கேட்க முடியாது. கேட்குறோம் ஏதோ ஒரு உரிமையில், அவங்க வந்தால் சந்தோஷம், வரலன்னா மகிழ்ச்சி. ஓ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா அப்படின்லாம் நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், முட்டாள்தனம் கிடையாது. பட் இதெல்லாம் பேசுவாங்க. அப்போ இது எல்லாமே பின்னணியில் சிவகார்த்திகேயன் பின்னாடி பேசிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் அந்த ஆதங்கத்தை சொல்றாரு. அதை நம்ம வந்து இவரை குறிப்பிட்டு அவரை குறிப்பிட்டுன்னு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த அவசியம் இல்லை. அவர் குறிப்பாக யாரை குறிப்பிட்டு பேசினாரா இல்லை ஒட்டுமொத்தமாக இவ்வளோ விஷயம் பின்னாடி இவ்வளோ ஆங்கிள் நிறைய பல பேர் பேசிட்டே இருந்தாங்க, ஒரு கட்டம் வரைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அவருடைய ஆதங்கம். அது நம்ம ஏன் அதைக்கே நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆகணும் இல்லை? அது நமக்கு இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையோ பொய்யோ எல்லாம் தாண்டி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி உணர்வு உள்ளவர்களாகவும் பழசை மறக்காதவங்களாகவும் அப்படியே ரொம்ப பணிவாகவும் கையை கட்டிட்டு அப்படியே கேமராவுக்கு முன்னாடி கையை கட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி பேசினாதான் நல்லவன். கேமரா பின்னாடி என்ன பேசுகிறாங்களே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யாராச்சும் இந்த கேமரா முன்னாடி வச்சு தன்னுடைய பெயினையோ இல்லை கொஞ்சம் ஆட்டிடியூடாவோ இல்லை திமிராவோ பேசிட்டா முடிஞ்சுது. உடனே அவங்கள வந்து சிலுவையில் அரைஞ்சு கொன்றணும் இல்லையா? இது இந்த கல்ச்சரே மோசமான கல்ச்சர். இது என்ன கல்ச்சர்னே தெரியல. இப்போ இதை பார்த்துட்டு நம்மள கூட கீழே 4 பேரும் திட்டுவான்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கல்ச்சர். நம்ம திட்டுறவங்களை சேர்த்து தான் சொல்றோம். உங்க கல்ச்சர் எப்படிதான் இருக்கு, ஒவ்வொருத்தர் எப்படி இருக்காங்க அப்படின்னுங்கிறது அவங்களோட விருப்பம். ரொம்ப மிகப்பெரிய உதாரணம் இந்த இணைய தாக்குதல் இருக்குல்ல. இந்த இணைய தாக்குதலுக்கு உலகத்திலேயே அதிகமா பாதிக்கப்பட்டவர் வந்து மலையாள ஆக்டர் பிருத்திவிராஜ். அவர் அளவுக்கு கிண்டலும் கேலியும் அவருக்கு எகென்ஸ்ட் அவர் ஹேட்டர்ஸை பரப்புனது உலகத்திலே கிடையாது. தொடர்ந்து அவரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது என்ன பிரச்சனை தெரியுமா, அவர் கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கு, ஒரு பேஸ் வாய்ஸ்ல கொஞ்சம் கெத்தா உட்காந்து பேசுறாரு, நல்ல துணி எல்லாம் போட்டு வந்து பேசுறாரு. அது இவங்களுக்கு பொருட்கள். பணிவா இருக்க வேண்டாமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இருக்க வேணாமா பணிவான அப்படின்னா, அதாவது நீங்க வந்து கதர்ன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் லெனன் போடலாம், பாக்குறதுக்கு அது சிம்பிளா இருக்கணும். அது 25,000 ரூபாய் சட்டையா இருக்கும். ஆனா எவ்வளவு எளிமையா வராரு. இன்னைக்கு நம்ம ரஜினிகாந்த் சார் எளிமைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவரே ஒத்துக்க மாட்டாரு. ஏங்க நான் பென்ஸ் கார்ல வரேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல காஃபி குடிக்கிறேன், என்ன போய் நீங்க எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு ஒண்ணு கேட்கிறாருல. என்னன்னா நமக்கு வந்து எளிமையா இருக்கணும். அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. சில பேர் இயல்பாவே ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல பாடி லாங்குவேஜோட ஒரு ஆட்டிடியூடா இருப்பாங்க. பாடி லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஒரு கெத்து வந்துடக்கூடாது. உடனே திமிரு கர்வம். ராஜா சார் இவங்க அடிக்காத அடியா, கமல் சார் இவங்களுக்கு கமல் மேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, அவரு திமிரா இருக்காருங்கிறது பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ இவ்வளவு தூரம் இப்படி ஒரு விஷயத்த பேசினா இது இஷ்யூ ஆகுமோ, நம்ம இதெல்லாம் கவனிச்சுதான் பேசணுமானா அப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியாதுங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இவ்வளவு தூரம் சென்சார் பண்ணிலாம் பேசிட்டு இருக்கலாம் வாழ முடியாது. பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோல ஒரு ஆதங்கத்தை கொட்ட தான் முடியும், ஒரு ஃபீலை சொல்ல தான் முடியும். ஆமா என்ன பத்தி பின்னாடி பேசுனீங்க, நான் சொல்றேன், நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்றேன். என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? அந்த ஆங்கிள் யாராச்சும் பேசுறாங்களா பாருங்க. பேச முடியாது, பேசினா இப்போ அவங்களே மட்டும் அடிப்பாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே இப்போ என்ன சிவா தப்பா பேசிட்டான் அப்படின்னு ஒரு சீனியர் பேசிட்டா அவரை போட்டு அடிப்பாங்க. அதனால எல்லாரும், அதாவது ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடக்கும்போது இதுக்கு நடுவில் இல்லையா தப்பு இப்படி பண்ணாதீங்க, இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசினா அதை போயிட்டு அப்படி அந்த நாய் பெறான்ற மாதிரி போய் பெறான்றது என்ன, எதை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறதுங்கிறதே வந்து மோரோவர் தொடர்ச்சியாகவே சமீப நாட்களாக சிவகார்த்திகேயன் மேல வந்து பெரிய ஒரு சைபர் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இது நல்லது இல்லை. அவர் ஒரு என்டர்டெய்னர், ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்து ஒரு டிவியில உட்காந்து ஷோ பண்ணி, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பர்சனலா பேசும்போது, அதாவது சாதாரண குடும்பத்திலிருந்து எந்த பின்புலமும் இல்லாம ஒருத்தர் வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது கொண்டாடுவான், கை தட்டுவான், நம்மள மாதிரி ஒருத்தன் பார்க்க என்ன மாதிரி இருக்கிறான், ஸ்டார் ஆகிட்டு இருக்கான் பாரியா, வளர்ந்து வராயான்னு கொண்டாடிட்டே இருப்பான். வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வளர்ந்துட்டான் இல்லை, இது ஹியூமன் சைக்காலஜிக்கு பிரச்சனை. அது ஹியூமன் சைக்காலஜி நான் சொல்ல வரல, தமிழ் ஹியூமன் சைக்காலஜி நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி சவுத் இந்தியன் சைக்காலஜி கூட இருக்கலாம், நார்த் இந்தியாவில் எப்படி இருக்கா நமக்கு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, வளர்ந்து வரலாம், வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பீட்டர் நீங்களே இருக்கீங்க, நல்லா பண்றாரு இன்டர்வியூ அப்படின்னு பேசிட்டே இருப்பான், சூப்பருங்க நல்லா பண்றாரு, உங்களை வந்து வாழ்த்து சொல்லிட்டே இருப்பான். டப்புனு 2 இன்டர்வியூ வைரல் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு வச்சுக்கோங்களேன், உங்க சம்பளம் எல்லாம் அதிகமாகி, சம்பளம் அதிகமாக போது வருமானம் அதிகமாகும், நம்ம நல்ல சட்டை போடுவோம், நம்ம நல்ல போஸ்ட் போடுவோம், பார்க்கும்போதே தெரியும் வளர்ந்துட்டான் போல இருக்கு, முகத்துல ஒரு பாலிஷ்னஸ் வரும். வசதி வந்துச்சா ஒரு ஃபேஷியல் பண்ணுவேன், இல்லைன்னா அப்படியே சுத்துவேன். கரெக்டா? காசு இருந்தாலே ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. அது அவங்க கிட்ட பார்த்தது உங்களை திட்ட ஆரம்பிச்சிடும். இது நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, திரையில வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த பெரிய ஸ்டார்ஸ்க்கு இந்த பிரச்சனை காலங்காலமா இருக்கு. முன்னாடி இதெல்லாம் பேசுறதுக்கு திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தான், கடையில உட்காந்து டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு,
இந்த விஷத்தை கக்கிறதுக்கு வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு அப்படின்னா அவ்வளோ திட்டுறான். இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு மீம்ஸ் போட்டு எனக்கு பார்க்குறதுக்கே வருத்தமாக இருக்கும். கலைஞர்கள் இல்லையா, அவங்க வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க. சீரியஸாகவே ஒரு இஷ்யூ ஒன்று, உண்மையாகவே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இஷ்யூவில் இப்போ நம்ம உட்காந்து வேற மாதிரி பேசுவோம். யார் மேலே தப்பு சரின்னு பேசுவோம். இது பேசுகிற பேசுக்கு போடுற உடுத்துற ஆடைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டானா திட்டுறது. ஒரு வீடியோல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹீரோ நடந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வராரு, இந்த ஹீரோ அவரை பார்க்காம இப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உண்மையை பார்க்காம இருந்திருக்கலாம், இல்ல அவங்க 2 பேருக்கு நல்ல டேர்ம்ஸ் கூட இல்லாம இருந்திருக்கலாம், உடனே திட்டுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஆளை பார்த்துட்டு கண்டுக்க அப்புறம் உனக்கு என்ன, அவருக்கே பிரச்சனை. இப்ப சிவகார்த்திகேயன் அவங்களை வந்து அடிக்கிறவங்க வந்து தனுஷோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, சிவகார்த்திகேயன் பிடிக்காதவங்க ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாமே வரும். இன்னொன்று, இயல்பாகவே இந்த வெறுப்பை பரப்புறதுக்கான ஒரு கூட்டத்தை சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால இது தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன் மேலே இருந்துட்டு இருக்கு. அவர் பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போகல. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க என்னோட கேள்வி. நமக்கு தேவையில்லாத வேலை அது அவருடைய பிரச்சனை, அவருடைய ஆதங்கம். அது அவர் பேசுற அப்படி அவர் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்காரு, அப்படி ஒன்று அவர் ஃபேஸ் பண்றாருன்னா அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமை அவருக்கு இருக்கு. யாரை சொல்ற நீன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அதான் அவங்களுக்குள்ள இப்போ ஃபோன் யாரை சொன்னீங்க சிவா நேற்று மேடையில் என்ன சொன்னீங்கன்ட்டு தனுஷ் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். இல்லை சார் நான் உங்களை சொல்லுங்க, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது சொல்லிக்கலாம். இல்லை விஜய் டிவி நிர்வாகம் ஃபோன் பண்ணி என்ன எங்களை சொல்றீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். இப்போ நம்ம நேராக தனுஷை வந்து கிளைம் பண்ணிட்டோம். இப்போ தனுஷுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிவா என்னெல்லாம் சொல்லவே மாட்டாரு அப்படிங்கிறது தனுஷுக்கு புரிஞ்சுட்டு அவர் அமைதியாக இருப்பாரு. மற்றவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்க, யாரெல்லாம் உண்மையாக பேசினேன் அவெல்லாம் டிஸ்டர்ப் ஆவான் இல்லையா? அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லை அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்கன்னு இருக்குல்ல. இப்போ யாரோ ஒன்று சொல்ல போய் ஏதோ ஒன்று நடந்து இப்போ இவ்வளோ தூரம் கான்சியஸாக எல்லாம். அப்போ நம்ம சிவா சார்கிட்ட போயிட்டு சிவா நீங்கள் இனிமேல் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்படின்னா நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவ்வளோலாம் கவனமாலாம் பேச முடியாதுங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு பயந்து ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் செலிபிரிட்டி ஆகிட்டானா என்ன பொது சொத்தா, பொது வாழ்க்கையில் வந்துட்டா பொது சொத்துங்கிற மாதிரி. ஏன் அவங்களுக்கு உணர்வு இல்லையா? அவங்களுக்கு ஆதங்கம் இல்லையா? அவங்களுக்கு கோவம் இல்லையா? இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. மேடைக்கு முன்னாடி ரொம்ப அழகாக அப்படி கூலாக உட்காந்து பேசிட்டு ஃபோன் போட்டு பின்னாடி போய் திட்டுவாங்க. ஒரு நடிகர் வந்து வளர்ந்து வர்றாரு அப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு கதை சொல்றது, கதை சொன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டா நீ எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் வளர்றன்னு பார்க்கணும் மிரட்டுறவங்க இங்கே இருக்காங்க. அப்படியெல்லாம் இண்டஸ்ட்ரி செயல்படு, அதெல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கு அந்த இடத்துல டிராவல் ஆகிறோம், யாரோ சொல்றாங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களே சொல்லும்போது நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம். ஓரளவுக்கு ஆத்தென்டிக்கான விஷயமா அது இருக்கு. எதுவுமே தெரியாம பின்னாடி என்ன நடக்குன்னே தெரியாம பேசினதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறது, கிண்டல் பண்றது, மீம்ஸ் போடுறதுங்கிறது வந்து இவ்வளவு ஒரு வெறுப்பை பரப்புவது என்பது தவறு, முற்றிலும் தவறு. அதான் என்னோட. நிச்சயமா சிவகார்த்திகேயன் பேசியிருந்த இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பொருட்படுத்தி இவங்களா விவாதத்துக்குள்ளாக தேவையே இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்த பேசி ஆகணும், அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா கூட்டுக்காளி படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை தாண்டி ஒரு ப்ரொடியூசரா அவர் இந்த படத்தை ஏன் பண்ணாருங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்திருந்தாரு. ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், சினிமாவால சம்பாதிச்சவங்க, சினிமாவால வளர்ந்தவங்க வந்து சினிமாக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பெரிய பெரிய நடிகர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்போம். எக்ஸாக்டா அதே பாயிண்ட்ல இருந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை பேசியிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நம்ம அதைத்தான் இன்னைக்கு ஒரு விவாதமாக்கி இருக்கோம். சிவா இப்படி ஒரு விஷயத்தை பேச, ஏன் பெரிய ஹீரோஸுங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ், சோ கால்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஏன் அதை பண்றது இல்லை அப்படிங்கறத நோக்கில இந்த விவாதத்தை நகர்த்தி இருக்கணும். ஆமால, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல படம் ஒருத்தர் எடுத்திருக்காரு, அப்போ இவரை வச்சு நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், இந்த படத்துல லாபம் வந்து அந்த காசு அப்படியே திரும்ப அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படம் பண்ண வைப்பேங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை ஏன் மத்த ஹீரோஸ் பண்ண மாட்டேறாங்க, ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய மத்த ஹீரோஸ் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுல விவாதத்தை எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துட்டு போகாம நம்ம விவாதத்தை எதை நோக்கி திருப்புறன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ்வளவுதான் நம்ம சென்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப இந்த படம் பாருங்க, கூழாங்கல்லுக்கான ஓப்பனிங் என்ன இருந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு மினிமம் ஓப்பனிங் வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஒரு மினிமம் இம்பாக்ட் தான் அது கிரியேட் பண்ணது இல்லையா? ஆக்சுவலி அதுதான் இன்னைக்கு கொட்டுக்காளி வரும்போதே இதை பத்தின டாக் கிரியேட் ஆயிடுச்சு. கொட்டுக்காளி ஆரம்பிக்கும் போதே ஓகே இப்படி ஒரு படம் வினோத் பண்றாரு, நல்லா இருக்கும் போலே, சூரியன் நடிக்கிறாரு, நல்லா இருக்கும் போலே ஒரு டாக் ஆரம்பத்திலே கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரிலீஸ் டைம்ல இவ்வளவு தூரம் அந்த படத்துக்கு ஓப்பனிங், நல்ல ஓப்பனிங் வந்துடும். எல்லா டேரக்டர்ஸும் வந்து பேசுறாங்க, பாராட்டுறாங்க, புகழ்றாங்க, இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லி. இது யாரால் நடந்ததுன்னா சிவாவால் நடந்தது. அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதால தான் இது நடக்குது இல்லையா? அவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இது நடக்காது. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கூழாங்கல் படம் நான் பார்த்தேன், பட் எனக்கு அவ்வளோவா புரியல, ஒரு சில விஷயங்கள்லாம் புரியல. அப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற ஒரு மைண்டில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரோ ஏதோ டேரக்டர் பேர் சொல்லி சொன்னார். அவர் சொன்னாராம் இந்த படம் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் இந்த அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? தெரியல, ராட்டர்டமா ஏதோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சார் தெரியலையே, நமக்கு தெரிஞ்சாலும் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் டேரக்டர்ஸ்க்கு வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான் வாங்கியிருக்காரு ஹாலிவுட் அப்படின்னு சொன்னால்.
அவர் வாங்கினதை நம்ம மதுரை பையன் வாங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நான் எதாவது பண்ணி அவனுமே பாருங்க அந்த படம் அவருக்கு புரியுது புரியல பிடிக்கல அதெல்லாம் தாண்டி ஒரு அச்சீவ்மெண்ட் ஒருத்தன் பண்ணியிருக்கான், அவனை செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படம் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற டிசிஷன் எவ்வளோ ஒரு குவாலிட்டியான விஷயம். இந்த மாதிரியான டைரக்டர்ஸ்க்கு கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு படம் கிடைக்கிறதே கஷ்டம். நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்காரு, ஆனால் படம் கமர்ஷியலாக போவது போல இருக்குது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க யூஷுவல் ப்ரொடியூசர்ஸ். கலை மீது ஆர்வம் கொண்ட நேசம் கொண்ட ப்ரொடியூசர்ஸ் வேணா இந்த கதையை கேட்டு வருவாங்க. அதையும் தாண்டி ஒரு ஹீரோவே அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த மூட்ல எல்லா ஹீரோஸும் வரணுங்கிறதா. விஜய் சேதுபதி பண்ணார் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா, இப்போ இவர் ஆல்ரெடி கனா பண்ணாரு சிவாவை, சூர்யா பண்றாரு ஜெய்பி மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, தனுஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த மாதிரியான படங்கள் பண்ணலன்னா கூட ஓரளவு குவாலிட்டியான நல்ல படங்கள் பண்ணணுங்கிறது தனுஷுமே நடக்குது. இது யார்கிட்ட இருந்து வரலன்னா ரஜினி கிட்ட இருந்து எந்த காலத்துக்கு வந்தது இல்லை. வள்ளின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அவரோட கதை அவர் ஒன்று பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் அதை அப்புறம் பாபா பண்ணாருன்னு நினைக்கிறேன், ராகவேந்திரா அவர் தானே தெரியல எனக்கு. ஸோ இதை வந்து அவர் கையில் எடுத்துருக்கணும், ஆனால் கமல் சார் கையில் எடுத்தார். ஏன்னா அவருக்கு நோக்கமே இந்த மாதிரி நடிக்கிறதும், அந்த டைம் இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை, வேற யாரும் இப்போவாச்சும் நடிக்கிற ஆள் இருக்கு. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அது கதை திரைக்கதை எல்லாம் எடிட் பண்ணி நடிக்கிறது அவர் தான் செய்யணுங்கிறது. அவர் அந்த வேலையை மகாநதி குணா அப்படின்னு அவர் ஒரு வேலையை தொடர்ந்து ஹைராம் அப்படின்னு அவர் ஒன்று பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த டைம் ரஜினி சார் அதை கையில் எடுக்கல. அடுத்த கட்டமா வந்து விஜய் மஜித் இன்னைக்கு வரைக்கும் அதை கையில் எடுக்கவே இல்லை. அவங்க தான் மெயினா இன்னைக்கு சூர்யா கையில் எடுத்தார்ல. ஸோ சூர்யா கையில் எடுத்திருக்காரு, விஜய் சேதுபதி கையில் எடுத்திருக்காரு, தனுஷ் ஒன்று பண்றாரு, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஒன்று பண்றாரு. அப்படின்னா இதை இவங்க ரெண்டு பேரும் மெயினா பண்ணணுங்கிறது தான். இங்க 80s இருந்த ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அவங்க அந்த டைம்ல உட்காந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்கி பண்றதுக்கெல்லாம் கம்மியா இருந்தது டைம். சத்யராஜ் சார்லாம் வரிசையா நடிச்சிட்டு இருப்பார், பிரபு சார் நடிச்சிட்டு இருப்பாரு, எல்லாமே வருஷத்துக்கு 15 படம் 20 நடிச்சிருக்கும் போது அன்னைக்கு கல்ச்சராக அது இல்லை, கஷ்டம். நடிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும், இதை மேனேஜ் பண்ண முடியுமா ஒரு கஷ்டம் இருந்தது. இன்னைக்கு டைம் இருக்கு அப்படிங்கும்போது அதை பண்ணணும். மோரோவர் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சம்பாதிக்கிறோம், நீங்க சினிமாவுக்கு சேவையெல்லாம் செய்ய வேணாம். நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நம்மளோட வேற கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு நீங்க பாருங்க. இப்ப சிவகார்த்திகேயனோட வெற்றிக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்றாங்கல்ல, அது மாதிரி சத்யராஜோட வெற்றிக்கு வந்து கமல் சார் கிளைம் பண்ணணும். வில்லனை நடிக்கிறாரு ஒரு படம், ஐ திங்க் சாவியே, அது ஒரு படம் வந்து ஹீரோ ஆகுறாரு, அது ஒரு மாதிரி சம்திங் ஒரு டைப் ஆஃப் ஹீரோ. முழுமையான ஹீரோ ஆகுறாரு பாரதி ராஜா. பட் எனிவேஸ் அது பாரதி ராஜா படம், கடவுள் கவிதைகள், ஓகேவா. ஆனால் முதல் முறை மம்முட்டி நடிச்ச ஒரு பயங்கரமான ஹிட் படத்தை ரீமேக் பண்ணி கடமை கண்ணு விட்டு பாடு கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. சத்யராஜ் அதுல இருந்தா ஒரு ஹீரோ, முழுமையான ஹீரோ நிற்கிறாரு. அது வரைக்கும் வாங்குற சம்பளத்தோட டபுள் மடங்கு சம்பளம் கொடுத்தாரு, பெரிய சம்பளம் கொடுத்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவை கொண்டு நிப்பாட்டுறாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் கமல் சார் இதை பேசிட்டே இருக்கணும் இல்லையா, பேச மாட்டாங்க. சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சி கூட வாய்ப்பு கொடுக்கல. இப்ப சிவா அவர்களே என்ன பண்றாரு, இப்படி ஒரு படம் பண்ணிட்டாருல ஒருத்தர், அப்போ அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். எதே நம்ம பண்ணக்கூடாது, என்ன பெரிய எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், 30 கோடி 40 கோடி 50 கோடின்றாங்க, ஏதோ சம்திங், ஒன்று ஒரு 5 கோடி செலவு பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறது நல்ல குணம் தானே. அந்த மாதிரி குவாலிட்டியில பண்றதா தேடி பிடிச்சி சிவாவு கூட நீங்க வந்து விஜய் டிவியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் ஃபேன் பேஸும் இருந்ததுனால அவர் ஹீரோவாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லையா. அவர் ஹீரோ ஆனதாலதான் 2 படம் பண்ணிட்டாருங்கிறதுனாலதான் உங்களுக்கு, அது இல்லாம உங்களுக்கு ஒரு காமெடினா பண்ணதாலதான் தனுஷ் அவரை ஒரு முழுமையான ஹீரோ ஆக்குறதுக்கான எதிர்நீச்சல் ஒரு படம் எடுக்கிறார். அப்போ அப்படி யாரும் உடனே போய் கிளைம் பண்ண முடியாது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வரும், எங்கெங்கிருந்தே வரும். அப்போ முழுக்க அந்த கிரெடிட் வந்து 50% அவங்களோட தனிப்பட்ட உழைப்பு தான் போகும். இல்ல 3 படத்துல வந்து சிவா நடிக்கிறார்ல, அங்க வந்து அவ்வளவு தூரம் அவர் ரொம்ப ஒரு கோஆபரேஷன் இல்லாம ஒழுங்கா சொதப்பி நடிக்க தெரியாமல் இருந்து நீங்க அவரை வச்சு படம் பண்ணுவீங்களா? இல்ல. அப்ப அவங்களுக்கான உழைப்பு திறமைக்குமான வெகுமதி தான் நம்ம அவங்கள வச்சு பண்றது. கூழாங்கல்ல அவர் போட்ட உழைப்பும் அவரோட திறமைக்கான அங்கீகாரமா தான் அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் சிவா வந்து இந்த படத்தை எடுக்கிறாருல. எனிவேஸ் அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான குவாலிட்டி. அதை கூட விட்டுருவேன், அதுக்கப்புறம் அடுத்த அட்வான்ஸே கொடுத்துருவேன். இன்னும் நல்லா போச்சுன்னா இது மாதிரி வேற 1-2 டைரக்டர்ஸ் கொடுப்பேன். இப்படி பேசிட்டு வரும்போது இதை பண்றேன்னா நான் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் அந்த இடத்துக்கு வராது. கரெக்ட் தான். நீங்க சிவா மாதிரியான ஆட்கள், அதுவும் இந்த ஸ்டேஜ்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதாவது 3வது லெவல் ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அதுக்கு அடுத்த லெவல் சிம்பு, தனுஷ், அதுக்கு 4வது லெவல் இல்ல விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன். அந்த தலைமுறையா பாத்தீங்கன்னா 4வது தலைமுறையா. இதுக்கு நடுவுல பிரபு கார்த்திக் ஒண்ணு இருக்கு, சத்யராஜ் விஜயகாந்த் ஒண்ணு, இதுல ஏகப்பட்ட தலைமுறை இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கிற இத்தனை தலைமுறைக்கு பிறகு வந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த ஸ்டேஜ்லயே இப்படிப்பட்ட படம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றது ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அதை பாராட்டணும். அது ரொம்ப நல்ல குவாலிட்டி. இன்னொன்னு அவர் ஒரு என்டர்டெய்னர் தான். அவரே சொல்றாரு, இப்ப மிஷ்கின் சார் நீங்க சூரிய வச்சு படம் பண்ணணும், பாய் செக்தர் சார் நீங்க பண்ணணும், நான் ஏன் கேட்கணும், நமக்கு அந்த அளவு நடிக்க முடியுமான்னு தெரியல. தட் மீன்ஸ் மனதளவுலையும் தன்னுடைய ஸ்பேஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி படம் பண்ண நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இப்ப விஜய் சேதுபதி இந்த இடத்துக்குள்ள வராருன்னா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவரோட லைஃப் ஸ்டைலே அவரோட படங்களே அப்படிதான் இருக்கு. சிவா இதுக்குள்ள வர்றதுங்கிறது எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம்.
இது என்ன ஆகும்னா சிவகார்த்திகேயன் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, இப்படியான சீரியஸ் படங்கள் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா இன்னொரு கமர்ஷியல் ஹீரோ வந்து இதை பண்ணலாம்ல, அதுக்கான ஒரு ஆர்வமா இருக்குல்ல. கமல் சார் முன்னாடி பண்ணார்னா அவர் சீரியஸான படமே நடிப்பாரு, அவர் அதனால அது மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆனா ரஜினி பண்ணவே இல்லை பாத்தீங்களா. அப்படி போகாம ரஜினி சார் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி சீரியஸ் படத்துக்குள்ள வர்றது ஆரோக்கியமான விஷயம். இப்ப சூர்யா வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, ஜெய்பி மாதிரியான படங்கள், பசங்க மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா அவர் சீரியஸ் ரோல்ல நடிக்கக்கூடியவர், அவர் பண்ணலாம் இல்ல. பட் சிவா பண்றது வந்து உண்மையாவே ஆச்சரியமான விஷயம். நல்ல துவக்கமா பாக்குறேன். அதனால ரொம்ப முழுமையா உணர்ந்திருக்கிறாரு. எனக்கு நீங்க ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அதுல என்னால சம்பாரிச்சுக்க முடியும், எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த படத்தில் நான் என்ன பண்ணலாம்னா இந்த படத்தில் நடிக்க முடியாது, ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதே போல் இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் மேலே வந்து இயல்பாகவே ஒரு நல்ல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். குரங்குப்படல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று பண்ணியிருப்பார், கிட்டத்தட்ட ஒரு ரிவ்யூவர் மாதிரி பேசியிருப்பாரு. ஒரு விஷயத்தையும் புகழ்ந்து பேசி இது பண்ணி எப்படியா அந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம அப்படியான படங்கள் நடிக்க முடியுதா முடியலங்கிறத தாண்டி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த மாதிரி படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற சினிமா மேல அவருக்கு இருக்கிற அந்த காதல் இருக்குல்ல, நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு இப்போ வரும்போது இதே காதலோட இந்த உணர்வோட வந்து அவரே சொல்லலாம், உலக படங்கள்லாம் பார்த்தது கிடையாது. நம்ம தமிழ் படத்துல இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்து நமக்கான ஒரு டேஸ்ட்டை ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது அப்படி வராம ஒரு கமர்ஷியல் ஏரியாக்குள்ள இருந்தே வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவே தன்னை நிலைநிறுத்திட்டு இந்த பக்கம் போறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப நல்ல விஷயம் அது. இதுல என்னன்னா நம்ம சங்கர் இருக்காரு, டைரக்டர் சங்கர், அவர் வந்து வெயில் படம், காதல் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் இந்த மாதிரி படங்கள் டைரக்ட் பண்ண தான் வந்தேன் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஆனா ஃபார்ச்சுனேட்லி இல்ல அன்பார்ச்சுனேட்லி ஜென்டில்மேன் படம் அமைஞ்சிருச்சு, அதோட பெரிய ஹிட், பிரம்மாண்ட ஹிட். அப்படியே அடுத்தடுத்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் மாறிட்டேன், என்னால இப்ப இந்த படம் டைரக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு பாக்குறேன், சரி இந்த படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறது. இது ரொம்ப அற்புதமான ஒன்று. இப்ப சீரியஸான படங்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாமல் இன்னொரு சீரியஸான படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அவங்க லைஃப், அவங்களோட சிந்தனை, ஆக்கம், ஊக்கம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த ஜோன்ல இருந்து ஜோன் வர்றதில்ல. இதுதான் நான் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு நல்ல மற்ற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னொன்னு பாருங்க, இப்ப சிவகார்த்திகேயன் வந்து பேசினதால ஓகே இப்படியான படம் இது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி கமர்ஷியல் எவ்வளவு சக்சஸ் ஆக போறதுங்கிறத நம்ம ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணணும். பட் கிரிட்டிக்கலி நல்ல படம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துட்டா கூட பரவாயில்லையே, ஒரு நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. விஜய் சேதுபதி பண்ணார் தெரியுமா, மேற்கு தொடர்ச்சி மேல படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த காசு எதுவும் எனக்கு தர வேணாம், படத்தோட அடுத்தடுத்து நல்லா ஓடுறதுக்கு ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுங்கன்னார். அதே மாதிரி தான் இவர் சொல்றாரு, இந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா அந்த காசை வாங்கி நான் இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன், ரொம்ப நல்லா ஓடிடுச்சுன்னா இதே மாதிரி ஒன்று டைரக்டர் கொண்டு வருவாங்கிறது ஒன்று இருக்குல்ல. ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய் சேதுபதி, அதாவது இன்னைக்கு இருக்க கடைசி ஜெனரேஷன் டாப் ஹீரோஸா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயன் இந்த ஒரு டோன்ல, இந்த ஒரு மூட்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பெருசா டிஸ்கஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வேற ஏதாவது பின்னாடி ஜனங்கள் ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அவங்களோட இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்குது. தமிழ் சினிமாவோட அடுத்த கட்டம் வந்து நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. இந்த விஷயத்தை எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்து பேசணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராகவே எடுத்து பேசியிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி.